புனித மாதங்களில் கட்டப்பட்ட ரமலானுடைய முன்னேற்பாடுகளை செய்யக்கூடிய ரஜபுடைய மாதத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய மாதம் வந்துவிட்டாலே நமக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுத்து அதை செய்ய சொல்லி வழிகாட்டியுள்ளார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். இறைவா, இந்த ரஜபுடைய மாதத்திலும் இதற்கு அடுத்து வரக்கூடிய ஷஅபான் மாதத்திலும் எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக. ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய தௌஃபீகை தந்தருள்வாயாக. இது நபி அவர்கள் கற்றுத்தந்த துவா. ரஜபிலேயும் ஷாபானிலேயும் பரக்கத் செய்வாயாக. இந்த மாதங்களில் பரக்கத் என்றால் என்ன? நிறைய விஷயத்துல நம்ம பரக்கத் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேள்விப்படுறோம். கல்யாணம் முடிச்சா பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஓத வேண்டிய துவா அல்லாஹ் பாரக் அல்லாஹு லக், அல்லாஹ் பரக்கத் செய்வான். சாப்பிடும்போது பிஸ்மில்லாஹி வ அலா பரக்கத்தில்லா, பரக்கத்தை கேட்டு ஒரு துவா. மாதங்கள்ல பரக்கத்து. ஏன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துவால அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபில் மௌத், மௌத்துல பரக்கத் செய்வாயா. அப்போ பரக்கத்துனா என்ன? ஏன் இது எல்லா காரியங்கள்லையும் இந்த பரக்கத் பரக்கத்துன்னு சொல்லப்படுது? அகராதியில எடுத்து பார்த்தா பரக்கத்துக்கு சரியான அர்த்தம் எந்த அகராதியிலும் ஒரு வார்த்தையில் கொடுத்து விடவே முடியாது. ரொம்ப நுணுக்கமான கருத்துக்களை அதிகம் பொதிந்திருக்கக்கூடிய ஒரு குட்டி வார்த்தை தான் பரக்கத். நம்ம நிறைய பேர் என்ன விளங்கி வச்சிருக்கிறோம்னா, எனக்கு ஏதாவது அதிகமா கிடைத்தால் பரக்கத். ஒருத்தர் ஒரு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, அவர் வியாபாரத்துல நல்ல காசு பணம் வருது. அவர்கிட்ட கேட்டா எப்படிங்க போகுது? அல்ஹம்துலில்லாஹ், நல்ல பரக்கத்தான் போகுது அப்படின்னு சொல்லுவார். எல்லாரும் விளங்கி வச்சிருக்கிறது என்னன்னா, எனக்கு நிறைய ஏதாவது கிடைத்தால் பரக்கத்தாக கிடைத்திருக்கிறது. ஆனால் மார்க்கம் அதிகம் கிடைப்பதை பரக்கத் என்று சொல்லவே இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சில இடங்களில் நான் யாரை சோதிக்க விரும்புகிறேனோ, யாருடைய தவறை தண்டிக்க விரும்புகிறேனோ அவருக்கு நான் அதிகத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறான். ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு பிஹி ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்ல ஷை. என்னை யார் மறந்து விடுவார்களோ, என்னை நினைவு கூறுவதை யார் மறந்து விடுகிறார்களோ, உலகத்துடைய செல்வங்கள் எல்லாம் அவருக்கு கிடைப்பதற்காக நாம் எல்லா வாயில்களையும் திறந்து வைத்து விடுகிறோம். ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது, நாம் எதை கொடுத்தோமோ, அவர்கள் எதை கொடுக்கப்பட்டார்களோ அதையெல்லாம் அவர்கள் அடைந்து ஆனந்தப்பட்டு கொண்டிருக்கும் சமயத்தில் அஹதுனாஹும் பகதத்தன், திடீரென்று அவர்களை நாம் பிடிப்போம். இந்த ஆயத்திலிருந்து நமக்கு என்ன விளங்குதுன்னா, நிறைய கிடைக்கிறது நல்லதுக்கு மட்டும் இல்லை, பரக்கத்தாக இருந்தால் அதுல பிரச்சனை வரக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்றான், ஒருத்தனை பிடிக்க வேண்டும் என்று நினைத்தால், என்னுடைய நினைவுகளை யார் புறக்கணிக்கிறாரோ அவரை நான் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல உலகத்தை நிறைய கொடுத்துறேன். நல்ல பணம் வருது, நல்ல காசு வருது, நல்ல தொழில் போகுதுன்னு அவர் சந்தோஷப்பட்டு இருக்க நேரத்துல ஒரு பிடிக்கும் போது அவரால் எந்திக்க முடியாதுங்கிறான். அப்படின்னா நிறைய கிடைக்கிறதுக்கு பேரும் பரக்கத் இல்லை. நம்ம ஹதீஸ்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தா நம்மளுக்கு ஷாரிஹீன்கள், ஹதீஸ் கலை வல்லுநர்கள்லாம் பரக்கத்துக்கு 2 கருத்துக்கள் சொல்லுகிறார்கள். ஒரு கருத்து, ஒரு பொருள் வெளிரங்க பார்வையில் எப்படி இருக்குமோ அது நம்முடைய பார்வைக்கு எதிரேயே நம்ம பார்க்கும் பொழுது அது நிறைய அதிகமாக ஆயிடும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நபிமார்களுக்கும் நடந்த முஅஜிசாக்கள் என்ற பேர் அற்புதங்கள் இப்படி இருந்தது. பார்க்கிறதுக்கு கம்மியா இருக்கும், ஆனா அது நம்முடைய பார்வைக்காக வெளிரங்கத்திலேயே அதிகமாகிவிடும். நம்ம கந்தக்குடைய யுத்தத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். கடுமையான வறுமை நிறைந்த நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு
கந்தக் தோண்டுகிறாங்க, பெரிய குழியை தோன்றாங்க தான் இருக்கிற பகுதியை சுத்தி. சாப்பிட்றதுக்கு உணவும் இல்லை, ரொம்ப கஷ்டம். ஹதீஸ்கள்ல வருது, சஹாபாக்கள் வயிற்றில் கல்லை கட்டி இருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கல்லை கட்டி இருந்தார்கள். அதுல ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்க்கறாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பசியோட வேலை செய்யறாங்களே. நேரா வீட்டுக்கு போனாங்க, மனைவிட்டு சொன்னாங்க, நபியுடைய முகத்துல பசி ரேகைகளை பார்க்கிறேன், ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. என்ன இருக்கு? இங்க ஒண்ணும் இல்லை, வீட்டுல ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு, நீங்க வேணா அதை அறுத்துருங்க, கொஞ்சம் மாவு குழைச்சு வச்சிருக்கிறேன், நான் வேணா ரொட்டி சுடுறேன், நீங்க போயிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கூட நபி அவர்களுக்கு நெருக்கமா இருக்கிற 2 பேரையும் கூட்டுவாங்க. போறாங்க, திரும்ப கூப்பிட்டு சொல்றாங்க, மறந்துடாதீங்க நபியையும் கூட 2 பேரையும் தான் கூட்டு வரணும். இப்போ நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்துல போயிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுல சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, வீட்டுல உங்களுக்கும் சில சஹாபாக்களுக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன், நீங்க வாங்க. நபி கொஞ்சம் கூட யோசிக்கல, எல்லாத்துட்டும் அறிவிப்பு செஞ்சாங்க, இன்னைக்கு ஜாபிர் வீட்டுல நமக்கெல்லாம் விருந்து. திக்குன்னு ஆயிடுச்சு ஜாபிர் இடத்துல. ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி 2-3 பேர் சாப்பிடலாம், 2-3 பேராவது வயிறார சாப்பிடலான்னு பார்த்தா நபி இப்படி கூப்பிட்டுட்டாங்களே. நபி சொன்னதுக்கு அப்புறம் மறுப்பு தெரிவிக்க முடியாது. வேகமா முன்னாடியே வீட்டுக்கு வந்தாங்க, வந்து சொன்னாங்க மனைவிட்ட, இந்த மாதிரி ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா நான் இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 1000 சஹாபாக்கள் இருக்கிறாங்க குறைஞ்சது. அல்லாஹ் நீங்க ஏன் கூப்பிட்டீங்க? நான் கூப்பிடல, நபி கூப்பிட்டாங்களா? அப்ப பிரச்சனை இல்லை, நபி பார்த்துக்குவாங்க, நீங்க வாங்க. மனைவி கூப்பிட்டுக்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, வந்து முதல்ல வந்துட்டாங்க, வந்து சொன்னாங்க, குழைத்து வைத்த மாவை எடுத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். ரிவாயத்திலே வருகிறது, நபி அவர்கள் அந்த மாவில் தன்னுடைய எச்சிலை தெளித்தார்கள். புனித முபாரக்கான எச்சிலை மூடி வச்சுட்டு சொன்னாங்க, இதை நீங்க திறந்து பார்க்காம இதுல இருந்து கையை விட்டு மாவு எடுத்து சுட்டுக்கொண்டே இருங்கள். சால்னா கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கரியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயத்தை ஓதினார்கள். முஸ்லிம்ல வருது, புகாரி முஸ்லிம்ல வருது, நபியர்கள் ஓதினார்கள். சால்னா கொதிக்க ஆரம்பிச்சு. சஹாபாக்கள் வந்தாங்க, நபி எப்பொழுதுமே பரக்கத்தை ஆய்வு செய்யவே கூடாது. எங்கிருந்து வருது, எப்படி வருது, நம்முடைய அறிவுக்கு புரியறதல்ல பரக்கத்து, அல்லாஹ் கொடுக்கிறது. சாப்பாடு வச்சாச்சு, சஹாபாக்களுக்கு ரொட்டி சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு காஃபிலா, சின்ன சின்ன கூட்டமா 30 பேர் 40 பேர் 50 பேர் வந்து சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவ்வளவு பேரும் சாப்பிட்டு முடித்த பிறகு பாக்குறாங்க, ஆரம்பத்துல எவ்வளவு கறி இருந்துச்சோ அப்படியே இருக்குது, எவ்வளவு ரொட்டி மாவு இருந்துச்சோ அப்படியே இருந்தது. கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில சஹாபாக்கள் சாப்பிட்டு விட்டு செல்கிறார்கள். இது நபிமார்களுக்கு நடக்கும். இது முஅஜிஸா, அற்புதம், அல்லாஹ் கொடுத்த அற்புதம். ஒரு பொருள் இருக்கவே நிறைய, இது ஒரு பரக்கத். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, அபூ ஹுரைரா சரியான பசி. ஏன்னா அஸ்ஹாபு சுஃபான்னு சொல்லி மதீனால அந்த திண்ணை தோழர்கள் தான் ஆரம்ப கட்ட மதரசா மாணவர்கள். அவங்க யாராவது தோட்டத்தில் ஏதாவது விளைஞ்சதுன்னா கொண்டு வந்து அங்கே ஒரு கயிறுல கட்டி வச்சிருவாங்க, அங்கே இருக்கிறவங்க சாப்பிட்டு போவாங்க. ரொம்ப பசி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, யார்கிட்டையும் பசிக்குதுன்னு சொல்ல முடியல. சரி, யார்கிட்டயாவது வந்தா பேச்சு கொடுப்போம், நம்மளை பார்த்து புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க. அதுல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வர்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஒரு வசனத்துடைய விளக்கம் வேணும், கொஞ்சம் சொல்லுங்களேன்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அந்த வசனத்துடைய விளக்கம் தெரியும், இருந்தாலும் பேச்சு கொடுக்குறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்தாங்க, அவசர அவசரமா போறதா இருந்தது, விளக்கத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தாங்க, விளக்கம் சொல்லிட்டு போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, வந்த உடனேயும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு யார சொல்ல இந்த வசனத்துக்கு விளக்கம் என்னன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசனத்துக்கு விளக்கம் சொல்லல, சிரிச்சாங்க. அபூ ஹுரைரா வாங்க வீட்டுக்கு போவோம்னாங்க. அபூ ஹுரைரா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு, ரசூலுல்லாஹ் என்ன முகத்தை பார்த்து விளங்கிட்டாங்களே, வாங்க வீட்டுக்கு போவோம். வேற வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போய் மனைவிட்ட கேட்கறாங்க, வீட்டுல என்ன இருக்குது? அபூ ஹுரைரா வந்திருக்கிறார். வீட்டுல ஒன்றும் இல்லையே. நபியுடைய வீட்டுடைய நிலைமை அப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம எதுக்கெல்லாம் குறைப்பட்டுக்கிறோம். வீட்டுல ஒன்றும் இல்லையே, ஒண்ணுமே இல்லையா, ஏதாவது கொடுக்கணுமே சாப்பிட்றதுக்கு, பசியோட வந்திருக்கிறோம். பக்கத்து வீட்டுல இருந்து உங்களுக்கு ஒரு குவளை பால் வந்திருக்கிறது, ஒரு கோப்பை பால். சரி, அபூ ஹுரைரா நீங்க போய் திண்ணை தோழர்கள்லாம் கூட்டுவாங்க அப்படின்னாங்க. அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, எனக்கு ரொம்ப கவலையா போச்சு, என்ன கூட்டு வர சொல்றாங்க, நான் பசியோட இருக்கிறேன், நான் போய் கூட்டு வந்தா நபி நீங்க தான் எல்லாத்துக்கும் கொடுங்கன்னு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க,
இருக்கிறதே ஒரு கோப்பை பால், எப்படி பத்தும்? எனக்கு ரொம்ப கவலை. நபியுடைய சொல்ல மீற முடியல. போய் 70 சஹாபாக்களை கூட்டு வந்துட்டாங்க. எல்லாத்துக்கும் அபூ ஹுரைரா பால் குவலை கொடுத்து எல்லாத்துக்கும் லைனா குடிக்க கொடுங்கன்னாங்க. ஒருத்தர் குடிச்சிட்டு கொடுப்பாரு, வாங்கி இன்னொருத்தர் குடிப்பாங்க. எல்லாரும் குடிச்சு முடிச்சிட்டாங்க. கடைசியில் அபூ ஹுரைரா பாக்குறாங்க, பால் அப்படியே இருந்தது, யாரும் மறுக்க முடியாது. ஹதீஸ்களில் ஆணித்தரமாக பதிவு செய்யப்பட்ட விஷயம். பால் அப்படியே இருந்தது. அபூ ஹுரைரா குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு கோப்பையை கீழே வைக்க போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னும் குடிங்க அபூ ஹுரைரான்னாங்க. இன்னும் குடிச்சாங்க. இன்னும் குடிங்கன்னாங்க. இன்னும் குடிச்சாங்க. இன்னும் குடிங்கன்னாங்க. யா ரசூலுல்லாஹ், கை விரல் உள்ள போச்சுன்னா வாந்தி வந்துடும். தொண்டை நிறைஞ்சிருச்சு, வயிறு நிறையல, தொண்டை நிறைஞ்சிருச்சுன்னாங்க. ஒரு விரல் அளவு தான் இடம் இருக்கு எனக்கு, அப்ப கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கடைசியில நபி குடிச்சாங்க. ஒரு தடவை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை எடுத்துட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில கொடுத்து, யா ரசூலுல்லாஹ், இது பரக்கத்துக்கு துஆ செஞ்சு கொடுங்கன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சு, நீங்க எப்பவுமே ஒரு பை வச்சிருப்பீங்க இல்லையா தோல்ல, அதுல போட்டு வச்சுக்கோங்க, திறந்து பார்க்க கூடாது, பசிக்கிற நேரம் சாப்பிட்டுக்குங்கன்னாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்பெல்லாம் பசிக்குதோ கையை பைக்குள்ள விடுவாங்க, பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிடுவாங்க. யாராவது கேட்டா அதுல இருந்து எடுத்து கொடுப்பாங்க. 12 ஆண்டுகளாக அபூ ஹுரைரா கூட அந்த பை இருந்துச்சு. 12 ஆண்டுகளாக அதே பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு இருந்தாங்க. அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிலாஃபத்துல ஒரு போர்லயோ ஒரு பிரச்சனையிலயோ அந்த பை காணாம போயிடுச்சு. இது ஒரு பரக்கத். இந்த பரக்கத்து எல்லாராலையும் அடைய முடியாது. ஏன்னா இது நபிமார்கள், வலிமார்கள், இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதங்கள், முஅஜிசாக்கத்துல உள்ளது, அற்புதங்கள்ல உள்ளது. அல்லாஹ் அவர்களுக்கு இருக்கவே அதை பல மடங்காக ஆக்கி கொடுத்துருவான். பொதுவாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பரக்கத்தும் பரக்கத்துடைய அர்த்தமும் என்னவென்றால், அதனுடைய அளவு குறைவாக இருக்கும், அதனுடைய பலன் பரிபூர்ணமாக இருக்கும். அளவு குறைவா இருக்கும், அதனுடைய பலன் பிரயோஜனம் பரிபூர்ணமாக கிடைக்கும். உதாரணமா ஒருத்தர் ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறார். அவர் ஒரு மாசத்துக்கு தேவையான வீட்டில் உள்ள அத்தனை செலவினங்களையும் செய்து முடிக்கிறார் திருப்தியாக, எந்த குறையும் இல்லாமல். மிச்சம் ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் நிற்கும். ஒருத்தர் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறார். 20ஆம் தேதி இந்த மாசம் எல்லாம் காசு காலி ஆயிடுச்சுங்க, ஒரு 2000 ரூபாய் கடன் வாங்கணும்னு நினைக்கிறாருன்னா இவருக்கு பரக்கத்து இல்லைன்னு அர்த்தம். பரக்கத் குறைந்த விஷயத்தில் அதிகமான பலன் கிடைப்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடும் பொழுது அதனால தான் துஆ சொல்லி கொடுத்தார், பிஸ்மில்லாஹி வ அலா பரக்கத்தில்லா. சாப்பாடு குறைவாக இருந்தாலும் முஃமின்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரக்கத்தை உணர முடியும். குறைந்த உணவாக இருந்தாலும் வயிறு நிரம்பியதை உணர முடியும். ஒரு விருந்தாளி நபி அவர்களிடம் வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பாலையும் கொடுத்தார்கள், உணவையும் கொடுத்தார்கள். அவர் ஒரு முறை கொடுத்தார், 2 முறை கொடுத்தார். அவருக்கு திரும்ப குடிச்சிட்டு கொடுக்கறத பார்த்தா வேணும்னு கேட்கிற மாதிரி இருக்கு. அவர் காஃபி 7 முறை குடித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 முறை குடிச்சாச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஃமின் ஒரு வயிறுல சாப்பிடுறான், காஃபிர் 7 வயிறுல சாப்பிடுறான். ஏன்னா அவங்களுக்கு பரக்கத் இருப்பதில்லை, முஃமின்களுக்கு பரக்கத் இருக்கிறது. அதனால தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஃமினுடைய உணவு 2 முஃமினுக்கு போதுமாக இருக்கும், 2 பேருடைய உணவு 3 பேருக்கு போதுமாக இருக்கும். ஒருத்தருக்கு தான் சாப்பாடு வச்சிருக்கிறோன்னு வைங்க, இதை நம்ம இந்த பரக்கத்தை உணரணும்னா பிஸ்மில்லாஹி வ அலா பரக்கத்தில்லா சொல்லி ஒருத்தருக்கு நமக்கு போதும் என்று வைத்திருக்கக்கூடிய சாப்பாட்டுல அதே தட்டுல இன்னொருத்தரை கை வைக்க சொல்லி சாப்பிட்டு பார்த்தால் 2 பேருக்கும் வயிறு நிறைந்துவிடும். ஒரு மானசீகமாக உணரப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் பரக்கத். பொருளில் பரக்கத் இருக்கிறது. ஒரு பொருளை ஒருத்தர் வாங்குறாருன்னா அந்த பொருளினால் இவருக்கு என்ன பலன் கிடைக்கணுமோ அத்தனையும் அவர் அனுபவிக்க வேண்டும். ஒரு பெரியாட்ட ஒருத்தர் வந்து கேட்டார், ஒரு பையன், அப்பா எல்லா உலமாக்களும் பரக்கத்துங்கிறாங்களே, பரக்கத்துனா என்ன அப்படின்னாங்க. இங்க வான்னு சொல்லி மேல மாடி கூட்டு போனா மாடியில ஒரு வெண்ணி சுட வைக்கிற ஒரு மிஷின் இருந்தது. அதை காமிச்சு சொன்னாங்களாம், உனக்கு வயசு 21, இந்த மிஷினுக்கு வயசு 40. 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கினேன், இன்னும் வரைக்கும் அது எந்த செலவும் வைக்காம அது தான் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கு. நிறைய பேர்கிட்ட ஒரு பொருள் வாங்கினா அந்த பொருளை நல்லா உபயோகப்படுத்துவாங்க. அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் அந்த பொருள் அல்ல அவருக்கு பரக்கத்தை வச்சிருக்கிறான். ஒரு வண்டியை வாங்கி 10-12 வருஷம் ஓட்டுவாங்க, அல்ல அதுல பரக்கத்தை வச்சிருக்கிறான். இன்னைக்கெல்லாம் ஒரு பொருளை வாங்கினா உடனே மாத்துறது ஒரு ட்ரெண்ட். ஒருத்தர் ஒரு போனை வாங்கிட்டு இன்னொரு போன் வாங்கிட்டார் 6 மாசத்துல. ஏங்க அந்த போன்ல என்ன பிரச்சனை? இல்ல இது புது மாடலு. சரி கொஞ்ச நேரம் உபயோகப்படுத்தி பார்த்தீங்களா, என்ன வித்தியாசம்? கேமரா வலது பக்கம் இருக்குது அப்படிங்கிறது. எவ்வளவு வித்தியாசம்? காசு 60,000 ரூபாய் வித்தியாசம்.
அப்ப அந்த பொருள் புழங்கவே இல்லை. ஒரு பொருளை வாங்கி சரியா புழங்கவே இல்லை, அந்த பொருளுடைய பலனை எடுக்கலைன்னா அவருக்கு அந்த பொருளுடைய பரக்கத்தை கிடைக்கல. அதனால பரக்கத் என்பது, இதனால்தான் நம்ம எல்லா விஷயத்திலும் நபி அவர்கள் பரக்கத் பரக்கத் பரக்கத், நேரத்துல பரக்கத். முன்னோர்களுக்கெல்லாம் நேரத்தில் அப்படி ஒரு பரக்கத் இருந்தது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 70 வயது வரை வாழ்ந்தவர்கள் தான். இன்னைக்கு உலகம் முழுக்க அவங்க பேரை சொல்லுது. இமாம் ஷாஃபி அலைஹி ரஹ்மா 54 வருடங்கள் வரை வாழ்ந்தவர்கள் தான். 54 வயசு. இன்னைக்கு நம்ம என்ன சாதிச்சிட்டோம் நம்ம யோசிக்கிறோம். இமாம் ஷாஃபி அலைஹி ரஹ்மாவுடைய வயது 55 தான். அல்லாமா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாம் ஷாஃபி அலைஹி ரஹ்மாவுடைய அருமை தோழர்களில் ஒருவர் 40 வயது தான் வாழ்ந்திருக்கிறார். அவருடைய கிதாபுகளை வாழ்நாள் முழுக்க உட்கார்ந்து படித்தாலும் நம்மால் படிக்க முடியாது. மபுசூத் எழுதியிருக்கிறார்கள், மஜ்மூ எழுதியிருக்கிறார்கள், முஸ்லிம் ஷரீஃபுக்கு ஷரஹ் எழுதியிருக்கிறார்கள், உசூலுல் ஃபிக்ஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஃபிக்ஹுடைய ஆய்வு சட்டங்களை, அடிப்படை சட்டங்களை நிறைய எழுதியிருக்கிறார்கள். இன்னைக்கு அவர்கள் வெயிலிலும் நடந்து கொண்டும் அமர்ந்து கொண்டும் உட்கார்ந்து மர பென்சில் எடுத்துக்கொண்டு அதை சீவி அதை மையில் முக்கி முக்கி எழுதியதை இன்று ஏசியில உட்கார்ந்து வாழ்நாள் முழுக்க உட்கார்ந்தால் நம்மளால படிக்கவே முடியாது. எத்தனை பெரியார்களை கேள்விப்படுகிறோம். அசரில் ஒலு செய்து விட்டு உட்கார்ந்தால் அவர்கள் ஃபஜ்ர் வரை ஒரே ஒலுவுடன் தான் இருப்பார்கள். ஆச்சரியமா இருக்கும், அது எப்படிங்க ஒரு மனுஷன் இருப்பான் அப்படின்னு கேள்வி எல்லாம் வரும். ஃபஜ்ருடைய ஒலு எப்படிங்க அசருடைய ஒலு ஃபஜ்ர் வரைக்கும் வச்சிருப்பாரு? அல்லாஹ் அவருடைய நேரத்தில் பரக்கத் செய்தான். ஒரு இரவில் ஒரு குர்ஆனை அவர்களால் ஓத முடிந்தது. இரவு முழுக்க எப்படி குர்ஆனை ஓத முடியும் அப்படின்னு யாரும் கேட்கவே முடியாது. ஒரு மனிதனுக்கு எதில் இன்பம் இருக்கிறதோ அதில் நேரங்கள் செலவு செய்வது அவனுக்கு தெரியவே தெரியாது. போனை கையில கொடுத்துட்டா 3 மணி நேரம் 4 மணி நேரம் காணாம போனது தெரியலையா இல்லையா? எப்படி 3 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறோமே. எதனால? நம்மளை அறியாம நம்மளை இழுத்துட்டு போற ஒரு ஈர்ப்பு அது குர்ஆன்ல இருந்துச்சுன்னா குர்ஆனுடைய ஈர்ப்பும் அப்படித்தான் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையை பின்பற்றக்கூடிய வழிமார்கள் எல்லாம் எல்லா பெரியார்களும் அவர்களுடைய நேரத்தில் பரக்கத் கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு பெரியார் 1200 கிதாப் எழுதியிருந்தாங்க. 56 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்தாங்க. 56 வயசு வரைக்கும் 1200 கிதாபுகள் எழுதியிருந்தாங்க. அவர்கள் மௌத்தா போகும்போது ஒரு வசியத் செஞ்சாங்க. நான் என்னுடைய மர பென்சிலை சீவி அதோடைய துகள்களை எல்லாம் சேமித்து வைத்திருக்கிறேன். அதோடைய துகள்கள் எல்லாம் மூட்டை மூட்டையா சேமிச்சு வச்சிருக்கிறேன். நான் மௌத்தா போயிட்டா எனக்கு வெண்ணி கொதிக்க வைக்கும் பொழுது நீங்க அதைத்தான் எரிக்கணும்னா அது எனக்கு சாட்சி. அது நான் இந்த மார்க்கத்துக்கு செஞ்ச சேவைக்கு அது சாட்சி. நேரத்தில் பரக்கத் இருந்தது. இதைத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா துஆக்களிலும் பரக்கத். பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஓதுறீங்களா, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. சாப்பிடுறீங்களா, பரக்கத். நான் நல்ல பரக்கத்தா இருக்கிறேன் யார் சொல்லணும்னா, எனக்கு குறைந்த விஷயங்களில், குறைந்த சாதனங்களில், குறைந்த பொருளாதாரத்தில் என்னுடைய தேவைகளை அல்லாஹ் நிவர்த்தி செய்து வைக்கிறான், யாரிடமும் தேவை இல்லாமல் ஆக்கி வைக்கிறான் அப்படின்னா அதுக்கு பேரு பரக்கத். நிறைய பணம் வர்றது பரக்கத்து இல்லை. அதான் ஆரம்பத்தில் சொல்ற, நிறைய பணம் வர்றது சில சமயம் ஆபத்து. அல்லாஹ் யாரை பிடிக்க நினைக்கிறானோ அவருக்கு உலக வஸ்துக்களை திறந்து விடுவதாக குர்ஆன்ல சொல்றோம். அதனால பரக்கத் வேணும். எல்லாத்துக்கும் பரக்கத் வேணும்னு ஆசை இருக்குல்ல. ரிஸ்க்ல பரக்கத்து வேணும் இருக்குது, வீட்டுல பரக்கத்து வேணும் இருக்குது. பரக்கத்து வேணும்னா சில முக்கியமான அடிப்படை விஷயங்களை நாம் செய்ய வேண்டும். முதலாவது, அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வை திருப்திப்படுத்தணும். ரிஸ்க் எங்க இருக்கு? என்னுடைய தொழில இருக்கு, என்னுடைய வியாபாரத்தில் இருக்கு, நான் பண்ற விவசாயத்தில் இருக்கு, நான் பண்ற வேலையில், என்னுடைய உழைப்புல இருக்கு என்று பேசுகிறோம். ரிஸ்க் எங்க இருக்கிறது? ரிஸ்க் உலகத்தில் இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும், உங்களுடைய ரிஸ்க் வானத்திலே இருக்கிறது. வமா துஅதூன், நீங்கள் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு என்று எழுதி வைக்கப்பட்டுள்ளது, வானத்தில் இருக்கிறது. நம்ம கேட்கிறது அல்லாஹ்விடத்துல கேட்கணும். எனவே அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வைத்தால் ரிஸ்கிற்கு அல்லாஹ் பொறுப்பாளி. நமக்கு எதை எழுதி வைத்திருக்கிறானோ நம்மளுடைய பெரிய சிரமத்தை எடுத்துக்கொள்ளாமல் நம்மிடம் ஒப்படைக்க வேண்டியது அல்லாஹ்வுடைய பொறுப்பாக மாறிவிடுகிறது. இன்னைக்கு நம்ம அல்லாஹ்வை மட்டும் விட்டுட்டு மற்றவங்களை திருப்திப்படுத்துறதுக்கு என்னவெல்லாம் செய்யறோம். ஒரு கல்யாண வீடு எடுத்துக்கிட்டோம்னா
அந்த வீட்டுல கோச்சுக்குவாங்க, இந்த வீட்டுல கோச்சுக்குவாங்க. ஷரியத்துக்கு மாற்றமான ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யக்கூட நம்ம தயங்குறது இல்லை, யாரையாவது திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி. ஆனா எல்லா ரிஸ்கையும் தன் கரத்தில் வைத்திருந்த மாலிக்குல் முல்காகிய அல்லாஹுடைய கோபத்தை மிக இலகுவாக சம்பாதித்துக் கொள்கிறோம். அவனை திருப்திப்படுத்துவதற்கு நாம் யோசிப்பது கூட இல்லை. அதனால் தான் நம்மளுடைய ரிஸ்கில் பரக்கத்து வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அன்றாட அமல்களில் தௌபா இஸ்திக்ஃபார் இருக்க வேண்டும். இஸ்திக்ஃபார் தான் பரக்கத்தை எடுத்துட்டு வரும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா வ யும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன் வ யஜஅல் லக்கும் ஜன்னாத். நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்க. சும்மா அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்ங்கற கலிமாவையாவது ஒரு நாளைக்கு குறைஞ்சது 100 தடவை 50 தடவை 40 தடவை ஓதுற வல்லமை வச்சுக்கணும். அது அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்து கிடைக்கும், உங்களுடைய தோட்டம் துறவுகளை அல்லாஹ் தஆலா வளப்படுத்தி கொடுப்பான், உங்களுடைய செல்வங்களை வளப்படுத்தி கொடுப்பான், உங்களுடைய பிள்ளை செல்வங்களை வளப்படுத்தி கொடுப்பான். அதெல்லாம் இஸ்திக்ஃபார் நிறைய செய்யணும். இரண்டாவது, முஸ்லிமுடைய நல்ல குணத்துல ஒண்ணு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுஸ்னு இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யானி. ஒரு முஃமினுடைய நல்ல பண்பு என்னன்னா, தேவையில்லாத விஷயத்துல ஈடுபடக்கூடாது. நேரத்துல பரக்கத்து இல்லாம போயிடும். தேவையில்லாத விஷயத்துல ஈடுபட்டா தேவையில்லை விஷயத்துல நம்மளுக்கு டைம் கிடைக்காது. இன்னைக்கு நிறைய இந்த என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி பொழுதுபோக்குக்காக நிறைய விஷயங்களை நம்ம செலவு பண்றதுனால நம்மளுக்கு தேவையான உபயோகத்திற்காக மறுமைக்காக நேரம் செலவழிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை. அலிஃபா ஹாரூன் ரஷீத் ஒருத்தர் வந்தார். அந்த காலத்துல அரச சபையில எல்லாம் முன்னாடி நின்று பேசும் பொழுது யாராவது ஒரு கவி படிப்பார்கள், இல்ல அரசரை புகழ்ந்து ஏதாவது சொன்னா காசு பணம் கொடுக்குற வளமை அந்த காலத்துல இருந்துச்சு. ஒருத்தர் வந்தார், நான் ரொம்ப பெரிய திறமை ஒண்ணு வச்சிருக்கிறேன், உங்க முன்னாடி காமிச்சா நீங்க கண்டிப்பா எனக்கு தங்க காசு கொடுப்பீங்க அப்படின்னார். என்ன திறமைப்பான்னார்? ஒரு பெரிய விரிப்பு விரிச்சார் அவரு, அதுல ஒரு பெரிய ஊசியை நிப்பாட்டி வச்சார். ஊசியுடைய வாயில் இருக்கு இல்லையா, அதை குறிச்சு வச்சுக்கிட்டார். ரொம்ப தூரமா வந்தார், சின்ன சின்ன ஊசிகளை எடுத்தார், குறிப்பார்த்து அந்த ஊசியை நோக்கி வீசினார். அந்த பெரிய ஊசியுடைய ஓட்டை வழியாக அது தட்டு தடுமாறாமல் வெளியே வந்து விழுகிறது. எல்லாம் பாராட்டினார். கலிஃபா ஹாரூன் ரஷீத் சொன்னார், எவ்வளவு அற்புதமான விஷயம் செய்யறார், எவ்வளவு தூரத்துல இருந்து அடிக்கிறார், அவருக்கு 10 தங்க காசு கொடுங்க. 10 தங்க காசு எடுத்துட்டு வந்தவனே சொன்னாங்க, ஒரு சவுக்கு எடுத்துட்டு வந்து அவரை 10 சவுக்கடி அடிங்கன்னா. எதுக்கு சவுக்கடி? நீ ஊசிக்குள்ள ஊசியை விட்டா யாருக்கு என்னன்னா லாபம்? இதை உருவாக்குறதுக்கு நீ எவ்வளவு நேரத்தை செலவு பண்ணியிருக்கிற? உனக்கு உலகத்துல புரோஜனம் இருந்துச்சா, மறுமையில புரோஜனம் இருந்துச்சா? ஒரு ஊசிக்குள்ள ஊசி போறது என்ன திறமை? தேவையில்லாத திறமைகளை இன்னைக்கு உருவாக்கி வச்சுட்டு பெருமையா நினைச்சிட்டு இருக்கிறோம். எனக்கு வேகமா வண்டி ஓட்டுறது ஒரு திறமையா? நல்ல போன்ல கேம் விளையாடுறது ஒரு திறமையா? யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத திறமை. அதில் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், என் கையில் ஒரு சவுக்கடி கொடுங்கள், தபஹ்லுல் என்று சொல்லப்படக்கூடிய உலகத்திற்கும் மறுமைக்கும் பிரயோஜனம் இல்லாத காரியங்களில் யார் ஈடுபட்டு கொண்டிருக்கிறானோ அவனை சவுக்கால் அடிக்க நான் விரும்புகிறேன் என்று சொல்வார்கள். நீ செய்யற வேலை, உன்னுடைய நேரம் ஒன்னு உலகத்துக்காக செலவழினோ இல்ல மறுமைக்காக செலவழினோ, வாழ்நாள் போய்கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் போகுவது நம்முடைய வாழ்நாளில் ஒரு நாள் குறைகிறது. அதனால அந்த பரக்கத்தை எடுக்கணும்னா தேவையில்லாத விஷயத்தில் நேரம் செலவு செய்யக்கூடாது. வீட்டில் ரிஸ்கில் பரக்கத்து வாங்குறதுக்கு ஒரு சின்ன அழகான முறை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. நம்மளுடைய பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை, வீட்டில் இருக்கிறவங்களை நாமள அனுதினமும் சூரத்துல் வாக்கியா கண்டிப்பாக ஓதணும். அது எந்த நேரத்திலும் விட்டுறக்கூடாது. வறுமையே வராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒருத்தர் வந்து சொன்னாரு, அமீர் முஃமினீன் அவர்களே, வீட்டில் எவ்வளோ சாப்பாடு இருந்தாலும் பத்த மாட்டேங்குதுன்னாங்க, நீங்கள் சுப்ரா விரிச்சு சாப்பிடுங்கன்னாங்க, சேர்ந்து சாப்பிடுங்கன்னாங்க. இன்றைக்கு இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை நம்ம விட்டுட்டு நிறைய சம்பாதிக்கிறோம், நிறைய சாப்பிட்றோம், நிறைய செலவு பண்ணுறோம், ஆனாலும் கடனாளியாக இருக்கிறோம். பரக்கத்து இல்லைங்கிறோம். அல்லாஹ் ரஜபுல பரக்கத் செய்ய சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் ரஜபுல பரக்கத் செய்வாயாக. வாழ்நாளில் பரக்கத்து, மௌத்துல பரக்கத்துன்னா அந்த வாழ்நாள் நலவான முறையில் கழிவது. அல்லாஹும்ம பாரிக்லி ஃபில் மௌத், மௌத்துல எனக்கு பரக்கத் செய்வாயாக என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய துஆவுடைய விளக்கம் என்னன்னா, மௌத்தையும் நலவான முறையில் கழிப்பது. இது போன்ற சிறந்த பரக்கத்துகளை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வரக்கூடிய ரமலானை சிறப்பான முறையில் அடைந்து அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஈருலகிலும் அல்லாஹ் மிக பரக்கத்தான ஒரு வாழ்க்கையை நமக்கு தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.